நீங்க கண்டிப்பா 5 காய்ந்த திராட்சை தண்ணியில ஊற வைக்க மறக்காதீங்க. ஓகேவா? அப்படி நீங்க ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாமா? வணக்கம், நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்ட். ஃபர்ஸ்ட், இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராது. பிகாஸ் இதில் அன்சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இது ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவ் மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஸ்டூல்ஸை சாஃப்ட் ஆகும். செகண்ட், இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கிளியர் அண்ட் ஃப்ளாலெஸ் சர்மம் கிடைக்கும். பிகாஸ் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஜிங்க் அண்ட் மேக்னீஷியம் இருக்கு. தேர்ட், காய்ந்த திராட்சை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகை வராது. பிகாஸ் இதில் இரும்பு சத்து அண்ட் விட்டாமின் சி சத்து நிறையவே இருக்கு. ஃபோர்த், இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம இருதயம் ஆரோக்கியமா இருக்கும். பிகாஸ் இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது நம்ம ரத்த அழுத்தத்தை நேச்சுரலி கம்மி பண்ணுது. ஆல்சோ இதில் இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இது கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல்லையும் கம்மி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ உங்களுக்கும் இந்த நன்மைகள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காய்ந்த திராட்சை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்க அண்ட் அதோட நன்மைகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.